பிரைஸ் தி லார்ட். தந்தை மகன் தூய ஆவியின் திருப்பெயராலே ஆமென். என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய இறை சிந்தனையாக ஏசப்பா நமக்கு தருவது லூக்கா நற்செய்தி இயல் 24 இறை வார்த்தைகள் 36 மற்றும் 45. சீடர்கள் இவ்வாறு பேசிக் கொண்டிருந்த போது இயேசு அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று அவர்களை வாழ்த்தினார். அப்போது மறைநூலை புரிந்து கொள்ளுமாறு அவர்களுடைய மனக்கண்களை திறந்தார். உயிர்த்தனம் இயேசு தம் அன்பு சீடர்களுக்கு அமைதியை அளிக்கின்றார். உள்ளம் கலங்கி தவித்த அவர்களுக்கு இயேசு தரும் அமைதி ஆற்றல் அளிக்கிறது. தூய ஆவியின் கனியை அவர்களுக்கு தருகிறார். இதிலிருந்து ஆண்டவர் நம்மோடு பயணிக்கும் கடவுளாயும் உடன் இருப்பவராயும் நமக்கு தூய ஆவியின் கொடைகளையும் கனிகளையும் தருபவராயும் நம்மோடு இருக்கிறார் என்பது உறுதி. திவ்ய நற்கருணையின் வடிவில் நம்முள் எழுகின்ற நம் ஏசப்பா நம்மில் உள்ள தீய உணர்வுகள், அவநம்பிக்கைகள், மனபாரங்கள் இவற்றை புறந்தள்ளிவிட்டு நமக்கு மன மாற்றத்தையும் மன அமைதியையும் தந்து நம்மையே அமைதியின் தூதுவர்களாக வாழ செய்கின்றார். 2018ஆம் ஆண்டு உதகையில் மாலை நேரம் மழை பெய்து கொண்டிருந்த போது ஒரு மலை கிராமத்தில் பேருந்து நிலை தடுமாறி பள்ளத்தில் விழுந்தது. மக்கள் எல்லாம் கூச்சலிட்டனர். இந்த செய்தியை கேட்டவுடனே அப்போது மாவட்ட ஆட்சியராக இருந்த திருமிகு இன்னசென்ட் திவ்யா மற்ற மீட்பு குழுவினர் அங்கு வருவதற்கு முன்பாக சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டதையும், இறுதி வரை மீட்பு பணிகள் முடியும் வரை இருந்து நள்ளிரவில் வீடு திரும்பியதையும் தொலைக்காட்சியில் நாம் கண்டோம். அன்பானவர்களே, பெரிய பதவி, யாரையாவது அனுப்பிவிட்டு இவர் வீட்டில் இருந்திருக்கலாம். ஆனால் மனிதநேயமும் அமைதியை நாடும் மனமும் கொண்ட இவர் தானே முன்னின்று அனைத்தையும் செய்து மக்கள் உள்ளங்களை கவர்ந்தார். இவர் உள்ளத்தில் இறைவன் வாழ்கின்றார். இவரை போன்ற உள்ளம் படைத்தவர்களே இயேசுவின் உண்மை சீடர்கள் ஆவர். இன்றைய புனிதர் புனித இசிதோர் கிபி 560 ஸ்பெயின் நாட்டை சார்ந்த கார்டகேனா குடும்பத்தில் பிறந்தார். துறவியானார். குரு பட்டம் பெற்று தனது புண்ணியங்களாலும் ஜபதபத்தாலும் தான தர்மத்தாலும் தனது இறந்து போன ஆயரான தன் சகோதரருக்கு பதிலாக சிவெல்லி நகரின் பேராயராக உயர்ந்தார். ஸ்பெயினில் மட்டுமல்லாமல் மற்ற நாடுகளிலும் பல நன்மைகள் செய்து திருச்சபையை வளர்த்தெடுத்தார். இவர் மிகப்பெரிய எழுத்தாளர். கோத் வரலாறு, படைப்பின் தொடக்க வரலாறு போன்றவை இவர் எழுதிய நூல்களில் மிகவும் முக்கியமானவை. 40 ஆண்டுகள் தனது மறை மாவட்டத்தை பல சீர்திருத்தங்கள் செய்து 80வது வயதில் கடின உழைப்பிற்கு பிறகு மரித்து விண்ணகம் சென்றார், புனிதரானார். ஜெபம். உயிர்த்த அமைதியின் ஊற்றே எம் இறைவா, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி கூறுகிறோம் அப்பா. இந்த நாளை உமது இரக்கத்தின் பரிசாக எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி இயேசுவே. மற்றவர்களுடன் சமாதானத்துடன் வாழவும் பிறரது குற்றம் குறைகளை மன்னித்து வாழவும் எங்களுக்கு வரம் தாங்கப்பா. உம்மையே உணவாக உட்கொள்ளும் நாங்கள் வாழ்வில் கோபப்படாமல் இருக்கவும் பிறருடன் உம்மை போல அன்புடன் பழகவும் வரம் தாங்கப்பா. சிறையில் இருப்பவர்களுக்காக இன்று மன்றாடுகிறோம் தந்தையே. அவர்களை உமது சிறகுகளில் வைத்து பாதுகாத்து அவர்களுக்கு ஆறுதல் தர மன்றாடுகிறோம் அப்பா. நாளைய நாள் உமது அருளின் நாளாக, உமது ஆசிரியின் நாளாக எங்களுக்கு அமைய வரம் தாங்கப்பா. ஆமேன். அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே, அன்பனே இறைவனே என்னிலே வாருமே. அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும், பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும், வேதனை
இனிப்பு வழங்கவும், கலக்கம் அடையும் வாழ்வில் நம்பிக்கை ஊட்டவும், அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. ஆமென்.